கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு ஆவலோடு கூட தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. எளிமையான பாடங்கள், ஆனால் அடிப்படையான சத்தியங்களை நாம் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம். இருந்தாலும் கூட சில தகவல்கள் நமக்கு புதிதாக இருக்கலாம். நம் ஆவியிலே உற்சாகமடைந்து இன்னும் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவருடைய பூமியின் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள நாம் இந்த பூமியிலே வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு உதவியாக தான் இந்த பாடங்கள் அமையும் என்று நான் நம்புகிறேன், ஜெபிக்கிறேன். இது உங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் உங்களுடைய கற்றலாகவும் இருக்கணும். ஆண்டவர் இயேசு அந்த சோதிக்கப்பட்டார்னு கவனிச்சோம் இல்லைங்களா? அதுக்கு பிறகு தன் ஊழியத்தை தொடங்குகிறார். பாருங்க, 12 முதல் மத்தேயு 4ஆம் அதிகாரம். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். ரொம்ப சுருக்கமாக சொன்ன, ஆனால் நீண்ட காலமான ஒரு பயணம். அதில் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கிறது. இந்த செபுலோன், நப்தலி என்பது யோசுவாவின் காலத்தில் கானான் தேசம் பிரிக்கப்பட்ட சமயத்தில் 2 கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசிக்கும் பகுதி. அதை கடந்து அவர் கப்பர்நகூமுக்கு வருகிறார். ஆண்டவர் இயேசு தன் ஊழியத்தை, பொது ஊழியத்தை தொடங்கிட்டார். இதை மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கலாம். மார்க்கு 1:14, யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. இந்த இடத்துல யோவான் ஸ்நானன் அவர் அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அங்கு அவர்கிட்ட போனார். அவர் ஞானஸ்நானம் பெற்றார் நீதியை நிறைவேற்றும்படியாக. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நமக்கு எப்படி தகவல் வருது, அந்த யோவான் காவலில் வைக்கப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார் அப்படின்ற ஒரு தகவல் வருது. அது எதனால? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 1 முதல். அக்காலத்தில் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக்கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். நீதியை பிரசங்கிக்கிற ஒரு மனிதனாக அவர் சுற்றிலும் இருக்கிற மனிதரையும் அவருடைய வாழ்க்கையையும் அதில் இருக்கும் அநீதியையும் அவர் சுட்டி காட்டுறார். ஏன்னா இவரோட அறைகூவல், மனம் திரும்புங்கள், ஜனங்கள் வந்து சேர வேண்டியது மேசியாவை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் மனதோடு அந்த ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். இதை தான் இவர் பண்ணிட்டு இருக்கார். பாருங்க, மிகப்பெரிய அதிகாரத்தில் இருப்பவரானாலும் சரி, அவருடைய அநீதியை சுட்டி காட்டுவதிலே அவர் ரொம்ப தைரியமாக இருக்கிறார். ரொம்ப தைரியமானவர். தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறவன் இந்த தேவ நீதியை பிரசங்கிக்கிறதுனாலே விசுவாசத்தோடு கூட தைரியமாக கண்டனம் பண்ணி, கடிந்து கொண்டு, புத்தி சொல்லி, ஆலோசனை சொல்லி, அரவணைத்து, மன்னித்து, இது எல்லாமே பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நீர் அவளை வைத்துக்கொள்வது, சகோதரனோட மனைவியை நீ வைத்துக்கொள்வது நல்லதல்ல அப்படின்னு புத்தி சொல்கிறார். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 17 முதல். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டபோது யோவான் ஏரோதை நோக்கி, நீருடைய சகோதரன் மனைவியை வைத்துக்கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள், ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. ஒரு ஊழியக்காரன், ஆண்டவரின் ஊழிய காலத்துக்கு முன்னாலே ஊழியத்தை தொடங்கியவர், ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் பண்ண வந்த ஒரு எலியா, மிகுந்த தைரியமுள்ள ஒரு போர் வீரனைப் போல, ஒரு புரட்சியாளனைப் போல நியாயப்பிரமாணத்தில் நின்று முற்றிலும் மாறுபட்ட ஒரு நற்செய்தியை, அதுவும் கடிந்து மிகவும் கடினமான சொற்களை எல்லாம் பயன்படுத்தி கண்டனம் பண்ணி
அந்த யூத ஜனங்களிடத்திலே அவர் பேசிட்டு இருக்கார், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் அந்த மனிதனை அவர் நீதியை பிரசங்கித்தது நிமித்தமாக சிறையில் அடைக்கப்பட்டார்னு பார்க்குறோம். சில நேரம் நமக்கு தேவனுடைய செயல்பாடுகள் ஆச்சரியமாக இருக்கும், நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரியே இருக்கும். ஏன் நடந்ததுன்னு நமக்கு கேள்வி கேட்குற மாதிரியே இப்போ இவருக்கு கூட நம்ம கேள்வி கேட்குறோம், அது ஏன் அப்படி நடந்தது? அவர் ஒன்றும் பாவம் பண்ணலையே, குற்றம் எதுவும் செய்யவில்லையே, தேச துரோகம் ஒன்றும் பண்ணலையே. அவர் அங்கே அநீதியை கண்டித்தார். சில நேரம் வாழ்க்கையில் நாம் அநீதியை கண்டிக்கப்படும் பொழுது தண்டனை நாம் பெற வேண்டியதாக இருக்கலாம். ரொம்ப வினோதமானது தான், பூமியில் இது நடக்கும், உங்கள் வாழ்வில் கூட அது நடந்திருக்கலாம். ஆனால் நாம் சோர்ந்து போகாமல் அந்த நீதிக்குள்ளாகவே நம்மை பொருத்தி கொண்டு தேவ பலத்தால் நம்மை காத்து கொள்ள வேண்டும். மத்தேயு 5:10-11-12 நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு நமக்கு முன்கூட்டியே இந்த மாதிரி சொல்லி ஆயத்தம் படுத்திடுறார் நம்மளை. ஆக யோவான் ஸ்நானன் சிறையில் இருக்கிறார், அவரை கட்டி வச்சிருக்காங்களாம். அது 2 இடத்துல நம்ம படித்தோம். அவர் சொன்னது என்ன? ஒருவரோட மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிற, இவருடைய தலையை சீவி வெட்டக்கூடிய, ஒரே ஒரு கட்டளையால் இவர் உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்த ஒருவரை பார்த்து சொல்லுகிறார். நாம் இன்னைக்கு உலகத்தின் லாபங்களுக்காகவும் நம்முடைய சுய லாபங்களுக்காகவும் கண்டிக்க வேண்டிய அநீதியை கண்டிக்காமல் விட்டுரும். சில நேரத்தில் அது என்ன ஆகும்னா, நம்முடைய வாழ்க்கையில் அது வேறு வகையில் துன்பத்தை கொண்டு வரும். சரி, அந்த அநீதியை கண்டித்தால் அது நீதி நிமித்தமான துன்பமாக இருக்கும், அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். நீங்கள் பாவம் செய்து பாடுபட்டால் அதில் என்ன மேன்மை இருக்குது? நீங்கள் நீதியின் நிமித்தமாக துன்பப்பட்டால் தானே அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளணும். லூக்கா 3:18 முதல் வாசிக்கிறேன். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாக தான் செய்த மற்ற பொல்லாங்கின் நிமித்தமாகவும் யோவானால் கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். அப்போது ஒரு பொல்லாத மனுஷனாக தான் அவர் இருந்திருக்கிறான் அந்த ஏரோது. அதனால் அவனுடைய பொல்லாப்புகளுக்கு அளவில்லை. அந்த நேரத்தில் அந்த பகுதியிலே கர்த்தருடைய ஊழியம் செய்து கொண்டிருந்த யோவான் ஸ்நானகன் இதை கடிந்து கொண்டிருக்கிறார். அது அவருக்கு போய் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி உங்களை கடிஞ்சு பேசுகிறான். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? யோவான் 4:1-2 பாருங்கள். யோவானை பார்க்கலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு பரவலாக ஊழியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அதில் யோவான் ஸ்நானன் சீஷராக்கினதை விட இவரோடு இருந்த சீஷர்கள் அநேகரை கொண்டு வந்தாங்க, அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்றத பரிசேயர் கேள்விப்பட்டாங்களாம். அவங்க வந்து இப்போ ஆண்டவரை சந்தித்து அந்த குற்றச்சாட்டின் நிமித்தமாக ஏதோ ஒன்று அவங்க சண்டை கிளப்ப போகிறாங்க, ஒரு பிரச்சனையை கிளப்ப போகிறாங்க. ஆண்டவர் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார். அப்போது ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம் அப்படின் பொழுது அது ரொம்ப தேவனால் பாதுகாக்கப்பட்ட மிகவும் அருமையான துன்பங்களற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும்னு நினச்சா தப்பு. காரணம் என்னென்னா, தேவனுடைய வேலை செய்வது என்பது ஒரு வேலை. அதில் தேவன் இந்த பூமியிலே நம்மை செய்ய வைக்கிற ஒரு வேலை. ஆனால் யார் நடுவில் செய்கிறோம்? யாருக்காக செய்கிறோம்? மனிதருக்காக. அந்த மனிதர் நடுவில் செய்கிறோம். அந்த மனிதர் எப்படி இருப்பாங்க? அவங்க இப்படி தான் இருப்பாங்க. அவர்கள் எதிர்ப்பார்கள், தவிர்ப்பார்கள், துன்பப்படுத்துவார்கள், தடுப்பார்கள், எவ்வளவும் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் தான் ஒருவன் தன் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல கலிலேயாவை விட்டு அவர் கப்பர்நகூமுக்கு போனதாக, அதான் யூதேயா, அதில் இருக்கிற அந்த யூதேயாவை விட்டு கப்பர்நகூமுக்கு போனதாக நாம் பார்க்கிறோம். இந்த பரிசேயர்கிட்ட ஒரு மோதல் ஏற்படாமல் அதை தவிர்த்து, ஏன்னா வேறு வேலை இருக்குது,
அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. அப்போ போகும்பொழுது என்ன பண்ணார்னா, சமாரியா வழியாக போனார். யூதர்கள் பொதுவாக போக மாட்டாங்க அந்த வழியாக, அவர்கள் சுற்றி வேறு வழியாக தான் போவாங்க. ஆனால் அவர் சமாரியா வழியாக போகிறார். அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய மீட்பு எல்லாருக்குமானது என்பது இது வழியாக கூட நாம் புரிஞ்சிக்கலாம். அங்கே சமாரிய ஸ்திரீயை சந்தித்தது, அவர்களோடு உரையாடியது, அந்த உரையாடலில் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பேசினார், ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதுக்கு பிறகு அந்த பெண்மணி ஊருக்குள்ளே போய் சொன்ன பிறகு அந்த ஊரார் யாவரும் அவரை அங்கே தங்க வைத்து 3 நாள் அங்கே இருந்தார். அவர்கள் எல்லாரும் கர்த்தரை விசுவாசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது அவருடைய ஊழியம் எப்படி இருந்ததுன்றதை நாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தால், ஒரு தனி மனுஷியை சந்தித்து பேசினார். சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட, யாருமே பேச வெட்கப்படுகிற ஒரு பெண்மணியினிடத்தில் ஆண்டவர் பேசினார். ஆனால் அவர்கள் வழியாக அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். இதை தான் நம்ம கவனிக்கணும். தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதை பார்க்கும்போது அதனுடைய வழி, அதனுடைய போக்கு, அதனுடைய திருப்பங்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம். யோவான் 4:41 முதல். அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். அங்கே கலிலேயா என்பது அவருடைய வளர்ந்த சொந்த ஊர். பெரிய ஜனக்கூட்டம், மக்கள் தொகை அதிகம். அங்கிருந்த ஜனங்கள் ஒரு விசுவாசிக்கும் மனதுடையவராக இருந்திருக்காங்க. இருந்தாலும் கூட எப்படி அந்த வசனம் தொடங்குதுன்னு பாருங்க. 44, ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார். அவர் கலிலேயாவில் வந்தபொழுது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். நல்ல வரவேற்பு தான். இங்கே ஆண்டவர் இயேசு அந்த பண்டிகையின் சமயத்திலே அநேக ஜனங்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா, அங்கு போய் அவர்களுக்கு சத்தியத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். மத்தேயு 4:14 முதல். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அந்த கலிலேயா கடற்கரை ஓரமாகத்தான் அவர் சிலரை சீடராக அழைக்கிறார், மீன் பிடிக்கிறவர்களை அழைக்கிறார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபதேவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேவனுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஆண்டவர் தன் ஊழியத்தை தொடங்கி அவர் போய்கொண்டிருக்கும் பொழுதே தன்னோடு இணைந்து கொள்ளும்படியாக, தான் நேரடி பயிற்சி கொடுக்கும்படியாக, தன்னோடவே தங்கி வாழ்ந்து பிறகு உலகெங்கும் போய் இவர்கள் எல்லா தேச ஜனங்களுக்கும் சத்தியத்தை சொல்ல வேண்டிய ஒரு கூட்டத்தை அவர் ஆயத்தம் பண்ணணும். அதுக்காக தான் அந்த ஆட்களை கூப்பிடுறார். வாங்க, கலிலேயாவிலிருந்து ஏறக்குறைய யூதாசை தவிர மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் கலிலேயாவிலிருந்து வந்தவங்க தான். அவர் பிரசங்கித்தார், வியாதிகளை சுகமாக்கினார், தேவைப்படும் பொழுது ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். இது அவர் செய்து கொண்டிருந்த ஊழியம். அவர் பலவிதமான பயணங்களை, களைப்பிருந்தாலும் கூட தூக்கம் இல்லாமலும் ஆகாரம் இல்லாமலும் அவருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டே இருந்தார். அப்போ 24, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். வியாதிகள் சுகமாவதற்கு அக்காலத்தில் ரொம்ப நாளாயிருக்கும். நாமளே அதை யூகம் பண்ணலாம். இங்கே அற்புதமான சுகம் கிடைக்குதுன்னு உடனே கேள்விப்படும் ஜனங்கள் எல்லாம், ஏன்னா இவருடைய கீர்த்தி பரவ ஆரம்பித்ததாம், ஜனங்கள் எல்லாரும் வியாதியஸ்தரை இவரண்டை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க.
அநேகரை சுகம், ஆயிரமான பேராக கர்த்தரால் சுகம் பெற்றார்கள். 25 கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலுமிருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ ஆண்டவரை பின் சென்றவர்கள் அப்படின்னு பார்த்தா அவரோடு கூடவே உண்டு உறங்கி இருந்து வளர்ந்தவர்கள் அப்போஸ்தலர்கள் 12 பேர். அதுக்கு அடுத்தது பகுதி நேரமாக வந்து அவரை கொஞ்ச காலமாக பின்பற்றினதை போல பார்க்கிறதா இருந்தால் ஒரு 70 பேர் அடுத்த கட்டமாக பார்க்கலாம். அதற்கடுத்த கட்டமாக எங்கெல்லாம் ஆண்டவர் பேச போகிறாரோ அங்கெல்லாம் சாப்பாடு கட்டிக்கிட்டு அவர் பின்னாலேயே போய் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஒரு ஜனக்கூட்டம் போயிருக்காங்க. அப்போ ஆண்டவரை பின்பற்றினவர்களிலே இந்த 3 விதமாக நம் மக்களை பார்க்கலாம். ஆனால் நாம் இன்னைக்கு யாராக இருக்கணும்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட சஞ்சரித்து அவரோடு வாழுகிற ஒரு சீடனாக நாம் வாழ வேண்டியிருக்கு. அப்படியே வளர்ந்து அந்த கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு அப்படியே மறுரூபம் ஆக வேண்டியவர்களாக நாம் இன்னைக்கு இருக்கிறோம். இதை நாம் கற்றுக்கொள்ளவும் உணரவும் தான் ஆண்டவர் இயேசுவை மிக அருகில் சென்று பார்ப்பதற்கான முயற்சியை இந்த பாடத்தின் வழியாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அவர் இவ்விதமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். லூக்கா 4:14-15 பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெபாலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். ஆண்டவர் இயேசு சோதனை முடிந்த பிறகு தேவதூதர் வந்து அவரை பலப்படுத்தினார்கள்னு பார்க்குறோம். அதான் இங்கே ஆவியானவராலே அவர் பலனடைந்து தன் ஊழியத்தை தொடங்கினார். தேவனுடைய ஊழியம் செய்பவர்களுக்கு விசேஷமான பலம் தேவைப்படுகிறது. ஏன்னா அவர்கள் இயந்திரங்களுக்கு நடுவில் ஒரு காடு மலையின் மேலே பொருட்களோடு அவர்கள் வேலை செய்யலை. அதையெல்லாம் கடந்து அதன் வழியாக போய் மனிதனிடத்தில் வேலை செய்வதால் ஆவியானவருடைய பலம் தேவை. அப்படியானால் அவர்கள் சோதிக்கப்படுவதும் உண்டு, அவர்கள் பலவீனப்படுவதும் உண்டு. அதனால் தான் பலம் தேவை. ஆண்டவர் இயேசு சோதிக்கப்பட்டார். பிறகு ஆவியானவர் அவரை பலப்படுத்தினார். அந்த ஆவியின் பலத்தினாலே அவர் அந்த ஊழியத்தை செய்யும்படியாக போனார். இது ஊழியக்காரர்கள் நினைவில் வச்சுக்கணும். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக நீங்கள் விரும்புவீர்களானால், முன்வருவீர்களானால் வரணும். தேவன் உங்களை பலப்படுத்துவார். ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி பயணமாக போயிட்டே இருந்தார் இல்லையா? அவர் எங்கே தங்கியிருப்பார்? அவருக்கு ஏதாவது வீடு இருந்ததா? பாருங்கள், மார்க்கு 1:29. உடனே அவர்கள் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். சீடர்களுக்கெல்லாம் வீடு இருந்திருக்கு. அவங்க வீட்டில் போய் தங்கும்படியான வாய்ப்பு அவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு என்ன? யோவான் 1:38-39 இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. அவர் போகிற இடத்திலே யார் இடம் கொடுக்கிறார்களோ அங்கே தங்குகிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னார் ஒரு முறை, மத்தேயு 8:20 19-20 அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இதுதான் அவருடைய கண்டிஷன். அவர் ஊழிய காலத்தில் எங்கு போகிறாரோ, யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கு தங்குவார். அப்போது ஆண்டவர் இயேசு ஊழியத்தின் மேலே, தான் சொல்ல வேண்டிய சத்தியத்தின் மேலே, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதன் மேலே கவனமாக இருந்தார். அது ஆகாரம் தங்குமிடம் பற்றி அவர் கவனமாக இல்லைன்னு தான் தெரியுது. சமாரிய ஸ்திரியோடு பேசிகிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப பசியும் தாகமாக இருந்தார். சீடர்கள் உடனே சாப்பாடு வாங்கி வரலான்னு போயிட்டாங்க. சாப்பாடு வாங்கி வந்துட்டாங்க. வந்த உடனே கொடுக்குறாங்க. ஐயோ, ரொம்ப பசியாக இருப்பாரே, களைப்பாக இருப்பாரே, உடனே சாப்பிட்டோமேன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த போஜனத்தை விட நான் ஒரு பெரிய போஜனத்தை சாப்பிட்டுன்னு இருக்கிறேன்பா. தேவனுடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம். இதை வைங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன்ட்டார். தங்குவதற்கான இடம், தலை சாய்க்க அவருக்கென்று ஒரு இடம் இல்லை. அவர் ஊழியத்துக்காக தன்னை ஒப்புக் கொடுத்த பொழுது, இன்றைக்கு ஊழியத்துக்காக தங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, தாங்கள் மிகப்பெரிய மாட மாளிகையிலே மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாக உயர்ந்து விடுவோம் என்ற கனவோடு கூட, திட்டத்தோடு கூட வர்றாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட உதாரணங்களை அநேகர் இந்த உலகத்தில் காண்பித்து கொண்டிருக்கிறாங்க.
ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் இந்த பூமி நமக்கு சதமல்ல, இந்த பூமிக்குரியவைகளின் மேலே பற்றல்ல, இந்த பூமியின் விஷயங்களை நான் நேசிப்பதல்ல என்பதாக ஒரு ஊழியன் வாழ வேண்டும். அவனுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். எவ்வளவு போதும்னு சொல்லணும், உண்ணவும் முடுக்கும் உண்டாயிருந்தால் போதும்னு சொல்லிட்டு அந்த மனிதன் தேவபக்தி உள்ளவனாக தன் ஊழியத்தை செய்ய வேண்டும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? இதை தான் ஆண்டவர் இயேசு நமக்காக வாழ்ந்தும் காட்டினார், நமக்கு போதித்தார். அப்போஸ்தலர்கள் அப்படி தான் வாழ்ந்து காட்டினாங்க, நமக்கு போதிச்சிருக்காங்க. அப்படியானால் நாம் இப்பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய வேலைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால் உங்களுக்கு எது தேவையோ அதை தேவன் சந்திப்பதாக சொன்னார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் கர்த்தருக்காக இழந்தால் அது 100 மடங்கை தருவதாக சொன்னார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்முடைய நோக்கம் 1000 மடங்கு பெறுவதற்காக, 100 மடங்கு பெறுவதற்காக அப்படி ஓடுவதா, அல்லது நான் கர்த்தருடைய வேலையை நிறைவேற்ற வேண்டும், அது மட்டும்தான் என்னுடைய நோக்கம்னு நாம் செய்வதா? அப்போ அந்த நோக்கம் சரியாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு எத்தனை ஊர்கள் பயணம் பண்ணுறாரு. அவருக்கென்று இந்த பூமியில் என்ன பெருசாக இருந்தது? அதை பற்றிய விவரங்கள் ஒன்றுமே இல்லை. வெரி சிம்பிள். ஆனால் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அங்கு தன் ஊழியத்தை தொடங்கினார். அந்த ஊழியத்து நிமித்தமாக அவருக்கான புகழும் கனமும் வந்தது, கூடவே பிரச்சனைகளும் மோதல்களும் வந்தது. தொடர்ந்து ஆண்டவரை கற்றுக்கொள்வோம், ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, அற்புதமான இந்த நாளிலே எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தின் காலத்தின் தொடக்க நாட்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அவருடைய சூழலை பார்க்கிறோம். தகப்பனே, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது. நாங்கள் அறிந்தும் மறந்துவிட்டதாக தோன்றுகிறதப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் குறைவிலும் உபத்திரவத்திலும் இருக்கிற இந்த ஊழியக்காரரை நினைக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நம்பிக்கையில் அவர்கள் தளர்ந்து போகாதபடிக்கு இதோ ஆண்டவரோட அந்த ஊழியத்தின் நோக்கத்தையும் அவருடைய வாழ்வையும் பின்பற்றி வாழும்படிக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் உமக்கென்று ஊழியத்துக்காக தங்களை ஒப்புக் கொடுக்க அவர்களை ஏவியருளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.